ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட ஒரு சில வசங்களை கொண்டு கர்த்தருக்கு காத்திருக்கிறோம். இன்னைக்கு இப்போ நம்ம ஜெபிக்கிற அந்த ஜெபத்தினுடைய பேரு காத்திருப்பு கூட்டம் அப்படின்னு சொல்றோம். கர்த்தருக்காக காத்திருப்பது. நாளைக்கு ஓய்வு நாள், நாளைக்கு நம்ம ஆராதனைக்கு கடந்து வருவோம். அதற்கு முன்பாக கர்த்தருக்காக காத்திருக்கணும். அப்ப நம்ம காத்திருக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை நம்ம ஒரு சில வசனங்கள் மூலமாக பார்ப்போம். இந்த காத்திருப்பு அவசியமா அப்படின்னு கேட்டா வசனங்கள் மூலமாக கர்த்தர் நம்ம சொல்றத கேட்போம். இப்பொழுது கூட முதலாவது நெகேமியா 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படிக்கு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு வாசல்களை காக்க வாருங்கள் என்று லேவியருக்கும் சொன்னேன். என் தேவனே, இதை குறித்து நீர் என்னை நினைத்தருளி உம்முடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குவீராக. ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படிக்கு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு வாசல்களை காக்க வாருங்கள் சொல்லியிருக்கு. இப்போ ஓய்வு நாளை பரிசுத்தமா நம்ம ஆசரிக்க வேண்டும். ஏன்னா கர்த்தர் சொல்றாங்க, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமா இருங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. நம்ம இந்த ஓய்வு நாளில் ஆராதனைக்காக நம்ம எதற்காக வாரோம்? பரிசுத்தமா இருந்து தேவனை தரிசிக்கும்படியாக நம்ம வருகிறோம். அப்ப தேவனை தரிசிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்தமா இருக்கணும். அதற்கு முன்பே நம்மளை சுத்தம் பண்ணி கொண்டு வாசல்களை காக்க வாருங்கள்னு போட்டிருக்கு. இப்ப முந்தைய நாள்ல நம்ம ஆலயத்திற்கு காத்திருந்து நம்மளை நாமே சுத்திகரித்து நம்மளை நாமே ஆராய்ந்து இந்த உலகத்துல நம்ம 6 நாள் வேலையில இருப்போம். உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வாழும் நாட்கள்ல ஏதாவது ஒரு காரியத்துல ஒரு சில காரியங்களை நம்மை நாமே அறியாது பேசி இருப்போம். நம்மளே அறியாது ஏதாவது பாவங்கள் பண்ணி இருக்கலாம். ஏன்னா பாவம் இல்லாம அதாவது நான் எனக்கிட்ட பாவம் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன்னா என்னை நானே வஞ்சிக்கிறவனா இருக்கிறேன்னு சொல்றாங்க. ஏசப்பா வாழ்ந்த காலத்திலேயே என்ன சொல்றாங்க? என்னை நல்ல போதகன் என்று சொல்வானேன்னு சொல்றாங்க. அப்போ நம்ம வாழ்ற நாள்ல ஒருவரும் நம்ம பரிசுத்தமா நல்லா அப்படி இருக்கணுமா அப்படின்னா இருக்க முடியாது. அதுக்கு தான் நமக்கு இந்த சனிக்கிழமை சாயங்கால நாளை கொடுத்து நம்மளை நாமளே சுத்திகரித்து கொண்டு நம்ம ஓய்வு நாளுக்காக காத்திருந்து ஓய்வு நாள்ல நாம் பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை தாராங்க. சங்கீதம் 84 10வது வசனம். சங்கீதம் 84 10வது வசனம் வாசிங்க. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமேய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, சங்கீதக்காரர் சொல்றாங்க, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதை தெரிந்து கொள்கிறேன்ங்கிறாங்க. பாருங்க, அவருடைய வாசற்படியை காத்துக்கொள்ள வாருங்கள் நெகேமியால படிச்சோம். இப்போ சங்கீதக்காரன் சொல்றாங்க, தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலேயே காத்திருப்பதை தெரிந்து கொள்வேன்கிறாங்க. ஆகாமிய கூடாரம்னா இந்த உலகத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அங்க 1000 நாள் வாழ்வதை விட தேவனுடைய வாசற்படியில காத்திருப்பது மேலானது என்று சொல்றாங்க. அப்போ அந்த காத்திருப்பது என்பது எவ்வளவு அவசியமாக இருக்குது பாருங்க. சங்கீதம் 27:14 வசனம் வாசிங்க. சங்கீதம் 27:14 வசனம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திட மனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் என்ன சொல்றாங்க? கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. நம்ம எப்படி இருக்கணுமா? நம்முடைய இருதயம் ஸ்திரப்படும்படியாக திடமனதாய் நாம் இருக்கணுங்கிறதுக்காகவே நம்ம கர்த்தருக்கே காத்திருக்க வேண்டும். ஏன்னா இந்த உலகத்துல வாழும் நாட்கள்லாம் நம்முடைய இருதயம் பலவீனப்படும், திடமனதெல்லாம் போயிரும், நம்மளை கலங்கடிக்க முடியாத அநேக காரியங்கள் வரும். நம்ம கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது திடமனதா இருந்து நம்மளுடைய இருதயம் ஸ்திரப்படும்படியாக நம்ம கர்த்தருக்கே காத்திருக்க வேண்டும் என்று காத்திருக்குதலை பத்தி ரொம்ப முக்கியமா சொல்றாங்க. அதோடு கூட நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34-35 வாசிங்க. காத்திருக்கிறதை குறித்து இன்னொரு வசனம். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான்.
அப்போ நம்ம என்ன செய்யணுமா? கர்த்தருடைய வாசற்படியிலேயே காத்திருக்கணுமா, நித்தம் விழித்திருக்கணுமா. விழித்திருந்து அப்படி அவருக்கு செவி கொடுக்கிற மனுஷன் எதுக்கு போட்டிருக்குன்னா, நம்ம வாசற்படியில காத்திருக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அதுதான் மிகவும் முக்கியம். அப்ப நம்ம அது செவி கொடுக்கிற மனுஷனா இருந்தோம்னா நம்ம பாக்கியவானா இருக்கிறோம். அந்த நேரத்துல என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான் போட்டிருக்கு. இப்படி கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது அவருடைய சத்தத்தை கேட்கலாம், அவரை நம்ம காணலாம். அப்படி அவரை நாம காணும் பொழுது ஜீவனை கண்டடைகளாக இருக்கிறோம். நமக்கு ஜீவன் வேற எங்கேயும் இல்லை. கர்த்தருடைய பாதத்துல, அவருடைய வாசற்படியில, அவருடைய ஆலயத்துல காத்திருக்கிறதுல தான் நமக்கு ஜீவன் இருக்கு. கர்த்தர் இடத்துல தயையும் பெறுவோம். நம்மளுக்கு தயவு, மனித தயவு ஒரு காரியத்துக்கும் உதவாது. நம்ம பெற வேண்டிய தயவு எல்லாம் கர்த்தருடைய தயவு மட்டும்தான். அப்ப அவருடைய வாசற்படியிலே நம்ம விழித்திருந்து அவருடைய கதவருகே அவருடைய சத்தத்தை கேட்க முடியாத காத்திருந்தோம்னா அவர்கிட்ட இருந்து நம்ம ஜீவனையும் பெற்றுக்கொள்ளலாம், தயையும் பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. இன்னும் ஒரு சில வசனங்களை கொண்டு காத்திருப்பதனால கிடைக்கும் நன்மையும் கூட நம்ம பார்ப்போம். சங்கீதம் 37:9-11 வாசிங்க. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள்னு போட்டிருக்கு. பூமியை சுதந்திரித்துக் கொள்வது என்பதுனா பாருங்க, இந்த பூமி எப்படிப்பட்டதா நமக்கு கிடைக்குமா? 11ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மகிழ்ச்சியா இருப்பார்கள்னு போட்டிருக்கு. கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு சாந்த குணத்தை கொடுக்கறாங்க. அப்படி சாந்த குணத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம்னா இந்த பூமியை சுதந்திரித்து கொண்டு சமாதானத்தினாலே, நமக்கு மிகவும் முக்கியமே வாழ்க்கையில சமாதானம் தான். வாழ்க்கையில் சமாதானம் கிடைக்கும் போது நம்ம மன மகிழ்ச்சியாக இருப்போம். 34ஆம் வசனம் வாசிங்க. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார்னு போட்டிருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வோம். சுதந்திரித்துக் கொள்ளும் போது நம்ம அந்த பூமியில நம்மளை அவர் உயர்த்துவார். எந்த உலக காரியங்களோ இல்லையே நமக்கு உயர்வு வரப்போறது இல்ல. கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது நமக்கு அவரு உயர்வை தருகிற தேவனா இருக்கிறார். சங்கீதம் 40:1-2 வாசிங்க. அதற்கடுத்து கர்த்தருக்கு காத்திருந்தா நமக்கு என்ன கிடைக்கும்னு போட்டிருக்காங்க. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி, அதுக்கு அடுத்ததே வாசிங்க. நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது, கர்த்தருக்காக பொறுமையோட காத்திருந்தேன். நம்ம நிறைய இடங்கள்ல நமக்கு பொறுமையே இருக்காது. சில இடங்களை பார்த்தீங்கன்னா காத்திருக்கிறது அப்படிங்கிறது பொறுமையே இருக்காது, பொறுமை இழக்க வைக்கும். ஆனா நீங்க கர்த்தருக்காக பொறுமையோட காத்திருந்தீங்கன்னா அவர் நம்மிடமாய் சாய்ந்து நம்மளுடைய கூப்பிடுதலை கேட்பாங்களாம். முதலாவது நம்ம எதுக்காக கூப்பிடுறோம், எதுக்காக இந்த இடத்துல காத்திருக்கிறோம் அப்படிங்கிறது கர்த்தர் அறிவாங்க. நம்ம இருதயத்தை பார்ப்பாங்க, இவங்க எதுக்காக வந்திருக்காங்க, எதுக்காக கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்காங்க அப்படின்னு யோசித்து பார்த்து நம்ம பேசுறத, நம்ம கூப்பிடுறத அவர் கேட்பாரு. கேட்டு பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலுமிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. பாருங்க, உளையான சேற்று பயங்கரமான குழின்னா அதாவது உலக பிரகாரமா பார்க்க போனா இந்த இதுல இருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். பயங்கரமான குழி, உளையான சேறு, ரெண்டுமே நம்ம கீழே இழுத்துட்டு போற ஒண்ணு. ஆனா நம்ம கர்த்தருக்காக பொறுமையோட பாதுகாத்தோம்னா நம்மளுடைய கால்களை கண்மலையின் மேல் இருத்தி அடிகளை உறுதிப்படுத்தி தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை நம்ம வாயில வைப்பாங்களாம். அதை அநேகர் கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்களாம். நம்ம கர்த்தருக்காக இன்னைக்கு சாயங்காலம் காத்திருக்கோம், நாளைக்கு கர்த்தர் நம்மளுடைய வாயில புதுப்பாட்டு தருவாங்க. அந்த பாட்டு பாடி நம்ம ஜெபித்து ஆராதிக்கும் போது ஜனங்கள் அதை பார்த்து பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அப்ப அதற்கு என்ன செய்ய வேண்டியது இருக்கு? நம்ம காத்திருக்க வேண்டியது இருக்கு. கர்த்தருக்காக காத்திருந்து இந்த காத்திருப்பு கூட்டத்தில் நம்ம இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு இந்த காரியங்களை எல்லாம் செய்வார். அதற்கு அடுத்தபடியாக ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிங்க. ஸ்தோத்திரம்.
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடைத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அப்ப கர்த்தருக்காக காத்திருக்கும் போது இன்னும் ஒரு புதிய ஆசீர்வாதம், நம்ம புது பலன் அடைவோம். இப்ப பலனற்று வந்து அமர்ந்திருப்போம், ஏன்னா நாள் முழுக்க வேலை செய்திருப்போம், அங்க இங்க அலைஞ்சிருப்போம், பல உலக காரியங்களுக்காக அலைந்திருப்போம். ஆனா நம்ம இங்க வந்து அமர்ந்து அவருக்காக காத்திருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்யறாங்க, நமக்கு புது பலனை கொடுக்குறாங்க. புது பலனை கொடுத்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்ப செய்யறாங்க. ஓடினாலும் நடந்தாலும் அவங்க இளைப்படையவும் மாட்டாங்க, சோர்ந்து போகவும் மாட்டாங்க. அல்லேலூயா. இப்ப காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு இப்பேற்பட்ட பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அதனாலதான் கர்த்தருக்கு காத்திருப்பது மிகவும் முக்கியமாக இருக்கு. இப்ப நம்ம ஆராதனைக்கு வர்றோம், சரி, ஆராதனையில அதிசயங்களை பெறணும் அப்படின்னு நம்ம வாஞ்சிப்போம். சில காரியங்களுக்காக அநேக நாட்களாக கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதிசயங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும், இந்த காரியம் நமக்கு நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்லாம் நினைப்போம். அப்ப அந்த அதிசயங்களை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை நம்ம தியானிச்சுட்டு காத்திருப்பு கூட்டத்தினுடைய செய்தியை முடிப்போம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசியுங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். ஆமென். இப்போ நாளைக்கு நம்மளுடைய நடுவுல அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு நம்ம என்ன செய்யணும், நம்மளை நாமளே பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்தம் பண்ணிக்கொள்வதற்கு கர்த்தருடைய பாதத்துல வந்து காத்திருப்பது மிகவும் அவசியமாக இருக்கு. நம்ம இப்ப கர்த்தருடைய பாதத்துல வந்து முந்தின நாள் காத்திருந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது, நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, நம்மளை சுத்திகரித்துக் கொள்ளும் பொழுது நம்ம பரிசுத்தப்படுகிறோம். கர்த்தர் நம்ம அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால பரிசுத்தப்படுத்துவாங்க. அப்படி பரிசுத்தமா இருக்கும் பொழுது நாளைக்கு கர்த்தர் நம்முடைய நடுவிலே அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம் ஆண்டவரே, தகப்பனே, அப்பா உம்மை துதிக்கிறோம். இந்த காத்திருப்பு கூட்டத்துல கர்த்தாவே வந்து கலந்து கொண்டு காத்திருந்து உங்க பாதத்துல அமர்ந்து ஜெபிப்பது நிமித்தம் எங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் என்பதை இந்த வசனங்கள் மூலமா சொல்லியிருக்கிறீங்க இசப்பா. அதற்காக கொடா கொடி நன்றி. இனி வரும் நாட்களில் தொடர்ந்து நாங்க காத்திருப்பு கூட்டத்துல இருந்து கர்த்தாவே நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்க. இன்றைக்கு எங்களை நாங்களே பரிசுத்தம் பண்ணி கொள்கிறோம் தகப்பனே. நாளைக்கு எங்கள் நடுவில் அற்புதங்களை செய்யுங்க. எங்களுடைய ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் சாட்சிகளாய் மாற்றிட்டாங்க. தாழ்த்தி வெறுமையாக்கி உங்க பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். தகப்பனே, நீர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் ஆலயத்தில் வந்து காத்திருப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த வசனங்கள் மூலியமாக நாங்கள் அறிந்து கொண்ட கர்த்தாவே. எத்தனையோ இடத்துல காத்திருக்கிறோம். ஆஸ்பத்திரியில் போய் காத்திருப்பாங்க, வக்கீல் வாசலில் காத்திருப்பாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் காத்திருப்பாங்க, சண்டை சச்சரவு என்று பல இடங்களில் காத்து கிடப்பார்கள். அதெல்லாம் விட சிறந்தது கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து காத்திருப்பது. ஆமாம், அநேக பரிசுத்தவான்கள் ஆலயத்திலே காத்திருந்தார்கள். அதன் மூலியமாக சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அப்படி நாங்கள் காத்திருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. இந்த காத்திருப்பு கூட்டத்துக்கு வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நாளைய பரிசுத்த ஆராதனையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த ராத்திரி வேளையை உங்க கரத்துல கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.